இந்த உலகத்திலே தலை சிறந்தது 2 காலகட்டம் இருக்கு. என்ன காலகட்டம்னா, ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் ஞானம் அடையறதுக்கு முன்னாடியும் பயிற்சி காலகட்டத்திலையும் இந்த உலகத்திலே தியானம் பண்றதுக்குன்னு உயர்ந்த காலம் இந்த 3-4 மாதம் தான். அவன் தன்னை உணர்ந்தான். தன்னை உணர்ந்ததுக்கு பேரு தீபாவளின்னு வச்சாங்க. அந்த தீப ஒளி திருநாள் அப்படின்னா தனக்குள்ளே தீபத்தை கண்டான். வேற எந்த இடத்துலையும் உடம்புல இருக்கிற 9 துவாரத்துக்குள்ள எந்த இடத்துலையும் பார்க்க முடியாத ஒரு அதிசயம், ஒரு பெரிய அற்புதமான விஷயம் இந்த மூக்கோட 2 துவாரத்துக்குள்ளதான் இருக்கு. இந்த மூக்கு துவாரத்தை கரெக்டாக ஒருத்தர் வணங்கி பார்த்தாருன்னா அவரு இறைவனை தரிசிக்கிறதுக்கு இறைவன் இருக்கிற இடத்த அவரால் போய் எளிமையா அடைய முடியுங்கிறது தான் மூக்கு துவாரம். இந்த தீபாவளின்னா ஒரு பெரும் நோயின்னு அதுக்கு பேரு. ஒரிஜினல் பேரு தீபாவளின்னா பெரும் நோய் அப்படின்னு பேரு. அப்புறம் இன்னொரு பேர் இருக்கு, தீராத நோயின்னு பேரு அதுக்கு. அப்ப இந்த தீராத நோயை, பெரும் நோயை யாராலையும் ஆய்வு பண்ண முடியாது. அப்ப தீராத நோய், பெரும் நோய்ங்கிறதுல இருந்து ஒருத்தன் விடுபடுறது தான் தீபாவளியே. அப்ப தன்னை உணர்ற நாள் ஒருத்தனுடைய ஒரு பெரிய ஒரு செயல் வடிவமா இருக்குங்கிறது தான் அதோடைய உண்மையான தத்துவமே. அப்ப தனக்குள்ள இருக்கிற ஒரு 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 மனிதன், தனக்குள்ள ஒரு மனிதன் ஒருத்தர் இருக்கிறாள், அவன் விடுபடும் போது அது ஒரு நல்ல தருணமாக உருவாகுது அப்படிங்கிறதான் அதோடைய செயல். அப்புறம் தீப ஒளி, தீப திருநாள் அப்படிலாம் ஒரு காட்சிப்படுத்துறது. ஒரு தீக்குச்சியை நீ கொளுத்துறல்ல, நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க, தீக்குச்சியை கொளுத்தும் போது அந்த கொளுத்துற செகண்ட் கொளுத்தி கற்பூரத்தையோ விளக்கையோ ஏத்துற. அந்த கொளுத்தின சில செகண்டுக்குள்ள நீ அதை ஏத்திடணும், இல்லைன்னா அதை எரிஞ்சு உன் கைக்கு சூடுபட்டுரும். அந்த ஏத்துற தருணத்தை நீ ஒரே ஒரு நிமிஷம் எப்ப ஏத்துனாலும் ஞாபகம் வச்சுக்க, அந்த தீக்குச்சியில பத்துற தீயும் அந்த குச்சியும் தான் உன் வாழ்க்கை. அது பத்தப்பட்டு சில வினாடிகள் அது கற்பூரமோ விளக்கையோ எதுக்கா ஏத்த போறியோ அதை ஏத்திட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ள அது உன் கையை சுட வந்துடும். அப்ப நீ கீழே போட்டுருவல்ல, அதுதான் நீயே. நீ பிறந்து அந்த குச்சி மாதிரி தான், அந்த குச்சியோட லென்த்து தான் உன் வாழ்க்கையே. அப்ப கொளுத்தப்படக்கூடாது அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு செயல் வடிவம். அப்ப ஒரு தீபத்தை நாம ஏற்றக்கூடாது, அதுவா பத்தணும். அதை நம்ம பத்த வைக்க கூடாது, அது பத்தணும் அப்படிங்கிறது அதோட செயல். அதோட வடிவத்துல தான் நாம சுவாசக்கலைய சந்திரக்கலை, சூரியக்கலையில பயன்படுத்தி ஒரு நல்ல வேலை செய்யும் போது அந்த வேலைக்குள்ள இருந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படும் போது ஒரு நாள் தீ உள்ள அதுவா பத்துது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம். அடுத்தது, இந்த உலகத்திலே தலை சிறந்தது 2 காலகட்டம் இருக்கு. என்ன காலகட்டம்னா, ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் ஞானம் அடையறதுக்கு முன்னாடியும் பயிற்சி காலகட்டத்திலையும் இந்த உலகத்திலே தியானம் பண்றதுக்குன்னு உயர்ந்த காலம் இந்த 3-4 மாதம் தான். பனி மழைக்காலம் இருக்குல்ல, இந்த காலத்துல தான் தியானமே பண்ணணும். தியானம் பண்றதுக்கான காலம் இதுதான். ஏன்னா இந்த பனீர் காலத்துல தான் ஒரு சூரியனை நம்ம ஒரு வெப்பத்தை உடல்ல செலுத்தி குளிர் காயிரம்னு சொல்றோம்ல. நேற்று நான் இதை பேசினோம்ல, நெருப்புக்கிட்ட வாட்டணும்னு. அப்ப நம்மளுடைய சந்திரக்கலை, சூரியக்கலைய அந்த அந்த வெப்பத்திட்ட வாட்டக்கூடிய வரும்போது இந்த பனி காலத்துல, இந்த மழைக்காலத்துல உடல்ல எவ்வளோ உஷ்ணம் ஏற்பட்டாலும் அது பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த கிளைமேட்டே ரொம்ப உதவியாக இருக்கும். அதனாலதான் வெயில் காலங்கள்ல, காற்றடி காலங்கள்ல பெரிய தியானத்தையோ பெரிய பயிற்சிகளோ செய்யக்கூடாது அப்படிங்கிறது இயற்கையா இருக்கிறது. அப்ப இன்னொரு செயல் வடிவத்தையும் பண்ணுவாங்க. என்னன்னா, ஒரு பெரிய ஞானிகள் அவங்க குளிர் பிரதேசத்துக்குள்ள போய் உட்காந்துக்குவாங்க. அந்த குளிர் சார்ந்த ஒரு இடத்துக்குள்ள அவங்க இருந்து அவங்க அந்த சாதகத்தை பண்றது. இமாச்சல்,
இந்த பனி பிரதேசம்லாம் அவங்க இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம், தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம், ஒரு குகையை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம், ஒரு நீர்வீழ்ச்சி கொற்ற இடத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம், உடலுடைய உஷ்ணத்தை வச்சுதான் இந்த வேலைகள் நடக்கப்பட்டது. அதே மாதிரி ஞானம் அடைந்ததுக்கு அப்புறமா ஒரு பனி பிரதேசத்துக்குள்ளதான் அவங்க வசிப்பாங்க. அந்த கால சூழலுக்காக வரட்ட இடத்துல சில பேர் இருந்திருப்பானே வஞ்சிய, அவன் இருக்கப்பட வேண்டிய ஒரிஜினாலிட்டி இடம் பனி பிரதேசம் தான் இருப்பான். ஏன்னா அவனுக்குரிய இடம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தான் அது உருவாக்கும். அப்ப அந்த பனி ஸ்மோக்கும் மேலேருந்து உழுவுதுல, பனியா உழுவும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் அவன் இடமே இருக்குமா ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம். உண்மையாகவே பியூராவே அந்த இடம் அப்படித்தான் இருக்குமா. அப்ப நம்ம தியானம் பண்றதுக்கு ரொம்ப உகந்தது காலம் இந்த கார்த்திகை, மார்கழி, தை, இந்த ஐப்பசி, இந்த மாதங்கள் ரொம்ப உயர்ந்த மாதங்களாக தியானத்துக்காக இருக்கும். அப்ப இந்த மாதத்துக்குள்ள ஒரு செயல் வடிவத்தை நம்ம பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. அப்புறம் தீபாவளிங்கிறது தனக்குள்ள இருந்து ஒரு மாற்றத்தை ஒருத்தன் உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும் வேண்டிய. அது ஒரு பெரிய பண்டிகையா இப்ப நம்ம எல்லாரும் பண்டிகையா கொண்டாடல. இது ஒரு 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 செலிப்ரேஷன் ஆயிடுச்சு. அது ஒரு என்னன்னா, குழந்தைங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஏதோ ஒரு 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 ஆனந்தம், அவங்கள அறியாமே ஏதோ ஒரு செயல் வடிவத்துக்காக அதை பண்ணிக்கிறாங்க. இது உண்மை தத்துவமா அப்படி கிடையாது. அதனாலதான் உள்ள சொல்லும்போது, நம்ம உடல்ல சொல்லும்போது, திரியால, எண்ணெயால, நெய்யால எப்பயும் விளக்கு ஏற்றக்கூடாது, விளக்கு அது தேவையில்லை. இந்த சந்திரக்கலை சூரியக்கலையால உள்ள தானாக ஒரு நாள் தீ ஏற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கும் போது மிக நுட்பமான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிறதுதான் இதோட செயல் வடிவம். அப்ப ஒரு உண்மையான ஞானம் பெற்றவன் இருக்கிறான்ல, அவனுக்கு தீபாவளி. அப்ப அந்த ஞானம் பெற்றவனை பார்த்து அவன் காலடியிலையோ அவன் அருகாமையில இருக்கிறான்ல, அவனுக்கும் தீபாவளி தான். ஏன்னா தீபாவளியை கண்டவனிடம் அருகில் அமர்ந்திருப்பவனோ, தீபாவளியை கண்டவனோட பயணிக்கிறவனோ ஒரு நாள் அவனும் தீபாவளியாக மாறுவான். இல்லைன்னா மாறலாம் பரவாயில்ல, தீபாவளியோடு கண்டவனோட இருக்கும்போது அவனுக்கு தீபாவளி தான். அப்ப தீபாவளியை கண்டவன் கிருஷ்ணன். அவன் தன்னை உணர்ந்தான். தன்னை உணர்ந்ததுக்கு பேரு தீபாவளின்னு வச்சாங்க. அந்த தீப ஒளி திருநாள் அப்படின்னா தனக்குள்ளே தீபத்தை கண்டான். தனக்குள்ளே அவன் என்னன்னா, கற்பூரத்தையோ விளக்கையோ தீக்குச்சியால ஏற்றப்படாம தன்னுடைய சுவாசத்தாலேயே அதை பத்த வைத்தான். அப்ப தன்னை உணர்ந்தவன்னா அங்க மனிதன்கிறவன், மனம்ங்கிறது ஒரு அரக்கன். அதுல இருந்து ஒருத்தன் விடுபட்டானா அவன் எப்பொழுதுமே ஒரு பெரிய சுடர் ஒளியாகவும் பிரகாசமான ஒரு செயலுக்குள்ள இருப்பாங்கிறதுக்காகத்தான் இந்த திருநாளை யாரோ ஒரு ஞானி எங்கேயோ ஒரு இடத்துல மெயின் பண்ணி இதை எழுதி இருக்கிறாரு, இதை சொல்லி இருக்கிறாரு. இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துக்குள்ள அவரு இந்த கிருஷ்ணனுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறவர் யாராவது ஒரு வீட்டுல இதை ஒரு கிருஷ்ணனை நினைச்சு ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடி இருப்பார். இது நகரப்புறங்கள்ல பரவி ஊர் முழுக்க இது தீபாவளியா போயிடுச்சு. அவரு ஏதோ கிருஷ்ணன் மேல இருக்கிறதுனால தீபங்களை நிறைய ஏற்றி ஒரு 4 வெடிகளை வெடிச்சு ஒரு விஷயத்த பண்ணியிருப்பார். இந்த வெடி வெடிக்கிறதுலாம் அந்த பண்டிகையில தீபாவளியிலே இல்லை. அந்த வெடி என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துடைய சத்தத்தை, பிரபஞ்சத்துடைய இசையை தான் வெடின்னு வச்சிருக்காங்களே வந்திய, தீபத்தையும் இந்த பிரபஞ்சத்துடைய இசையும் தான் வச்சிருக்காங்களே வந்திய, நம்ம சிவகாசியில வச்சுக்கிற வெடியை வச்சு வெடிக்க சொல்லி கிருஷ்ணருடைய வரலாறுலையும் இல்லை, எந்த வரலாறுலையும் கிடையாது, தியான குறிப்புலையும் இல்லை. அப்ப நாம போட்டுக்கிற இந்த வெடி, இந்த செயல், இந்த வடிவம் இதெல்லாம் தானா பத்திக்குச்சு. அந்த வெடி வெடிக்கிறது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. இப்ப இந்த பண்டிகை எப்படின்னா, மூதாதிரியை கனெக்ட் பண்ணி இப்படி கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் புது உடை உடுத்துறது, இப்படி ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. அங்க ஒரே செயல், ஒரு வடிவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருடைய ஒரு அனுபவத்துல ஒருத்தர் தீபம் மாதிரி நிக்கிறாருங்கிறது தான் அதோடைய செயல்பாடுகள். அதை யாரோ ஒருத்தர் அந்த குருநாதருடைய உண்மையான அந்த அன்புல நம்ம அதை செலிப்ரேஷன் பண்ணணும்னு அவர் தொடங்கி வச்சிருப்பாரு. அது ஊர் முழுக்க போய் அது வேற ஒரு வடிவத்தை அது ஏற்படுத்திருச்சு அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள இருக்கிறது. அப்ப எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த தியானம் பண்ற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நீங்க தியானம் பண்ணும் போதும் உங்களுக்குள்ள இருக்கிற பெரிய ஒரு பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற பிளஸ் என்னன்னா,
வேற எந்த இடத்துலையும் உடம்புல இருக்கிற 9 துவாரத்துக்குள்ள எந்த இடத்துலையும் பார்க்க முடியாத ஒரு அதிசயம், ஒரு பெரிய அற்புதமான விஷயம் இந்த மூக்கோட 2 துவாரத்துக்குள்ளதான் இருக்கு. இந்த மூக்கோட 2 துவாரத்திலிருந்து நீ சிறுமூளைக்கு போயிடலாம், பெருமூளைக்கு போயிடலாம். நீ அந்த மூக்கோட துவாரத்தை கவனிச்சு நேரடியா கபாலத்துக்கு போயிடலாம். இந்த இறைவனை தரிசிக்கிறதுக்கு நேரடியா பயணம் பண்ணக்கூடிய இடம் இந்த மூக்கு துவாரம் தான். அப்ப இந்த மூக்கு துவாரத்தை சும்மா சாதாரணமா வைக்கல, இதுதான் உண்மையான குகையாக சொன்னாங்க. இந்த குகையிலிருந்து ஒரு பாதை போகும், அங்க போ, இறைவனை சென்றடைவ. இறைவனை சென்றடைகிறதுக்கான முக்கியமான மெயின் பாதையை இதுதான். அப்ப ஒரு முதல் பேசிக்கா தியானம் பண்ற ஒரு மாணவனுக்கு சுவாசத்தை கவனிச்சுட்டுனா குகைக்கு வெளியில காத்திருக்கும் போது அவனுக்குள்ள சிறுமூளைக்கோ பெருமூளையிலையோ ஒரு பெரிய வேலை நடக்கும். அதுக்கப்புறம் கபாலம். இப்ப இந்த விஷயத்துக்குள்ள இருந்து கீழே நேரடியாக அவன் முதுகு தண்டுவடத்துக்கு கீழே போய் இடுப்புல வேலை செய்யறதுக்கு அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வாய்ப்பு கிடைக்குது. அதே மாதிரி இடுப்புல முதுகு தண்டுவடத்துல வேலை கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சவனுக்கு அதே முதுகு தண்டு வழியா மேலே ஏறி அந்த முதுகு தண்டுவடம் எங்க போய் முடியுதுன்னா கபாலத்துல போய் முடியுது. அப்ப கபாலத்துக்கு முடியறதுக்கு முன்னாடி இடையில ஒரு பிரிவு பிரியுது. அது எங்க பிரியுதுன்னா கழுத்துக்கிட்ட நெத்திக்கு போறதுக்கு ஒரு பிரிவு பிரியுது. ஒரு பிரிவு நெத்திக்கு பிரியுது, ஒரு பிரிவு நேரடியா போகுது, எங்க நடுநாடியா ஒண்ணு போகுது, ஒண்ணு போய் கபாலத்துல போய் இணைக்க போறதுக்கான வாய்ப்புகளும் உருவாக்குது. அப்ப ஒருத்தருடைய செயல்பாடுகள் என்னன்னா, இந்த மூக்கு துவாரத்தை கரெக்டாக ஒருத்தர் வணங்கி பார்த்தாருன்னா அவரு இறைவனை தரிசிக்கிறதுக்கு இறைவன் இருக்கிற இடத்த அவரால் போய் எளிமையா அடைய முடியுங்கிறது தான் மூக்கு துவாரம். அதனாலதான் எல்லாத்தையும் தாண்டி இப்ப இதெல்லாம் இறைவனை போய் நீங்க நேரடியா முற்ற மாதிரி வேற ஒரு செயல் செய்யற மாதிரி. இப்ப இதுக்குள்ள கவனத்தை மட்டும்தான் நீங்க வைக்க முடியும். புருவ மத்தியில கவனத்தை மட்டும்தான் வைக்க முடியும். இப்ப புருவ மத்தியில கவனத்தை வைக்கிறதோ மற்ற இடத்துல கவனத்தை வச்சு நீங்க ஒரு இடத்த திறக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்குறீங்க. ஆனா மூக்கு துவாரத்துல என்னன்னா, நீங்க கவனத்தை வச்சுட்டு நின்னா அது காற்று போற இடம். அந்த காற்றோட காற்றா நீங்களும் கலந்து போய் இறைவனை பார்த்துருவீங்கிறதாதான் மூக்கு துவாரத்தை கவனிங்கன்னா. இப்ப நெத்தி போட்டுல நீ இருந்து காற்று அதுக்குள்ள கலந்து போறதுக்கு எவ்வளவோ காலங்கள் ஆகும். இப்ப மூக்கு துவாரத்துல காற்று அன்றாடு பணி செய்யக்கூடிய அந்த இடம். அதுல என்னைக்காவது ஒரு நாள் ஒரு காற்றோட காற்றும் கலந்து போய் இறைவனை நீ பார்த்திடலாம். அப்ப நீ போய் பார்க்க வேண்டிய இறைவன் இருக்கிற இடம் சிறுமூளை பெருமூளையை கடந்து நீ கபாலத்துல இறைவன் இருக்கிறாரு, அங்க போய் இறைவனை தரிசிச்சிடலாம். சும்மா அப்படி கால் போக்குல நடந்து போவல, அந்த மாதிரி உன்னுடைய இரு சுவாசத்திலிருந்து நீ போய் அப்படியே கபாலத்துல போய் இறைவனை பார்த்திடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டு இரு. இதுதான் புல்லாங்குடலே பூங்குடல்னு கிருஷ்ணனுக்கு சொல்லப்பட்ட அந்த புல்லாங்குடல்னு சொல்லப்பட்டது இந்த மூக்கு துவாரத்தை தான் சொல்லப்பட்டது. அப்ப இந்த மூக்கு துவாரத்துக்குள்ள அவ்வளவு பெரிய ரகசியமும் அவ்வளவு பெரிய உண்மை தத்துவமும் இருக்கு. அப்ப தியானம் பண்ற ஒரு மாணவன் ஒரு நாள் அந்த மூக்கு துவாரத்தை வெளியில ஒரு குகை மாதிரி நினைச்சு காத்திருக்கும் போது இறைவன் அருகாமையிலே அவன் தியானம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறாங்க. இப்ப மூக்கு துவாரத்தை கவனித்து யாரெல்லாம் தியானம் பண்றாங்களோ அவங்க இறைவன் உள்ள அமர்ந்து இருக்கிறாரு, இவங்க வெளியில அமர்ந்து இறைவன் அருகாமையில உட்கார்ந்து தியானம் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா எப்படி சொல்ல போனா இறைவன் காலடியில உட்கார்ந்து தியானம் பண்றாங்கன்னு சொல்லலாம். அப்ப இறைவனுக்கு நீங்க பாருங்க, உங்களுடைய புருவ மத்தியிலிருந்து அவ்வளவு சாமானியமா ஒரு காற்றை உள்ள அனுப்ப முடியாது. ஆனா உங்களுடைய மூக்கு துவாரத்துல எப்பொழுதும் ஒரு காற்று உள்ள போகும், ஒரு காற்று வெளியில வரும். அப்ப இறைவனை தரிசிக்க போறதுக்கு யார் முதல் பிரதிநிதி, யார் பிரதிநிதித்துவம் உள்ளவங்க, யார் இறைவனை பார்த்தவங்கன்னா காற்று தான் பார்த்துச்சு. அப்ப அந்த காற்று போற இடத்துக்குள்ள இருந்து நீங்க போய் அங்க உட்காந்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாள் நீங்க அந்த காற்றோட வடிவத்துல காற்றாகவே நீங்களும் போய் இறைவனை தரிசிச்சிடலாம், இல்ல காற்றாகவே இறைவனோட கலந்துடலாம். இதுதான் முக்கியமான செயல் வடிவமாக கொடுக்கப்பட்டது. இதைதான் ரொம்ப நுட்பமா அந்த மூக்கு துவாரத்தை அவ்வளோ வலிமையோட அவங்க கொடுக்கப்பட்டது. அதனாலதான் நாமளும் பல நாள் சொன்னோம், உங்களுடைய மூக்கு துவாரத்தை சாதாரணமா இட போடாதீங்க, அதை நீங்க ஏதோ ஒன்று நினைச்சுக்கிட்டு ஈஸியா வேற ரூட்ல போகாதீங்க. அது ஒரு குகை, அது வாசல்ல காத்திருங்க, ஒரு நாள் ஒரு எளிமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாக்கி தரப்படும் அப்படின்னு நம்ம சொன்னோம்.
அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல் வடிவமா இருக்கு அப்படின்னு பார்த்துக்கங்க. ஏன்னா நான் என்னுடைய இத்தனை ஆண்டுகள் பயணத்துல இறைவனை நான் தரிசிச்சது, சிறுமூளைக்கு பெருமூளைக்கு அந்த கபாலத்துக்கு போனது, இந்த மூக்கு துவாரம் வழியா இறைவனை தரிசிக்கிறதுக்கும் இறைவன்கிட்ட போய் போறதுக்கும் ஒரு ஈஸியான வாய்ப்பு உருவாக்கப்படுது அப்படிங்கிறத ரொம்ப ஒரு உன்னதமா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அந்த இறைவனுடைய தன்மையில வேற ஒரு மாற்றத்தை உணர்ந்ததுக்கு, மாற்றத்தை அடைஞ்சதுக்கு ஒரு நம்ம ஞானிகள் பயன்படுத்துற ஒரு மிக நுட்பமான ஒரு செயலாக சொல்லப்பட தண்டம்னு சொல்லக்கூடிய அந்த முதுகு தண்டுவடத்திலேருந்து கபாலத்துக்குள்ள ஒரு செயல் வடிவம் நடக்கும்போது மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுது அப்படிங்கிறதா நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்ப முதுகு தண்டுவடமும் இந்த மூக்கு துவாரம்லாம் ரொம்ப மிகப்பெரிய பணி. ஆனா உடல்ல இருக்கிற எல்லா செயலோட ரொம்ப தலை சிறந்த இடம் மூக்கு துவாரம். ஒருத்தன் மூக்கு துவாரத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டானா என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அவன் இறைவனுடைய காட்சியை காண்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அவன் இறைவனை அடையிறானோ இல்லையோ, அந்த இறைத்தன்மையோட காட்சியாச்சும் கிடைக்கிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுல அசைக்க முடியாத ஒரு செயல்னாலதான் நம்ம அதை 100% மக்கள்கிட்ட அதை போதிக்கிறதுக்கோ கொடுக்கறதுக்கோ ஒரு வாய்ப்பை கொடுத்தோம்.